ஆகஸ்ட் 16, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். Today's Bible verse Psalms 28:6. Blessed be the Lord, for he has heard the voice of my pleas for mercy. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆம் கர்த்தாவே, ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஆவியானவரே, எங்களுடைய விண்ணப்பங்களையும் அப்பா ஆவியானவரே நீர் கேட்டு அதற்கு பதிலும் கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனே. அன்பு சகோதரிய சகோதரனை, வாழ்வை பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்தில் கூட அப்பா அநேக ஜனங்களுக்கு ஆவியானவரே வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், இன்னும் ஆவியானவரே ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இருக்கலாம், உடை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவரீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி எங்களை போஷித்து 3 வேளையும் எங்களை போஷித்து எங்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்து அப்பா ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு கொடுத்திருக்கின்றீர். ஆவியானவரே எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு வாடகை வீட்டையாச்சும் கூட கொடுத்திருக்கின்றீரே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆவியானவரே எங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, வேலையை கொடுத்திருக்கின்றீர். எத்தனையோ பேர் அப்பா வேலை இல்லாமல் அநேக ஜனங்கள் ஆவியானவரை தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அப்பா எங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து அப்பா ஆவியானவரை எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றீரே. அவர்களையும் ஆவியானவரே அவர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியான ஆவியானவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதித்து வருகின்றீரே. எங்களுடைய விண்ணப்பங்களையும் அப்பா எங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கின்றீரே என் தகப்பனே. வியாதியில் இருந்தாலும் அப்பா அந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனே. அப்பா எங்களை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அநேக ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரிய சகோதரனே, அன்பு வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே அப்பா இன்றைக்கு கூட ஆவியானவரே விண்ணப்பிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. அப்பா அவர்களுடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறப்பா. உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். ஆவியானவரே, எப்பொழுது நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த சத்ருவின் பிடியில் சிக்கிக்கொள்ளாத படிக்க உம்முடைய வழிகளில் உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாசனத்தையும் பிடித்து கொண்டு அதன்படி வழி நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் எங்களை பாதுகாத்து அப்பா ஆவியானவரே வெயிலில் மேகத்தினாலும் இரவலின ஆவியானவரே அக்னி ஜுவாலையினாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல இன்றைக்கும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களுடைய வாகனங்களையும் ஆசீர்வதிக்கின்றீரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா பொல்லாத மனுஷ கண்கள் இருந்த பொறாமை கண்கள் இருந்த விலக்கி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் நிரம்பட்ட இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. ஆவியானவரை ஒப்பு கொடுத்த அப்பா ஆவியானவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு பதில்
தேவன் கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.